ஹாய் வெல்கம் பேக் டு மித்ரன் ஸ்ட்ரக்சர்ஸ். தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதணும். ஒரு மே மந்த் போல் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா டிப்ளமோ லெவல் போஸ்டிங்க்கு நிறைய பேர் எதிர்பார்த்தோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதால அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் தான் அனௌன்ஸ் பண்ணினாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரிசல்ட்ஸுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அந்த ரிசல்ட்ஸ் பப்ளிகேஷன் தான் இந்த பிடிஎஃப். நம்மளோட அந்த வெப்சைட்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரேங்க் வைஸ்லாம் கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, அவங்க ரேங்க் வைஸ் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 01 அந்த ஆரம்பிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து அப் டு எண்டிங் நம்பர் வரையும் யாரெல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்களோ அவங்களோட இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் மார்க் எவ்வளவு, இன்டர்வியூ மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா ரிசல்ட் வைஸ் நமக்கு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வைஸு யாரெல்லாம் இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்களோ அவங்களோட ரிட்டன் டெஸ்ட் மார்க்கும் இன்டர்வியூ மார்க்குமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ டிப்ளமோ லெவலில் பார்த்திங்க அப்படின்னா 4280 பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அந்த இன்டர்வியூ கூப்பிட்டவங்களுக்கான இன்டர்வியூ மார்க்கு ப்ளஸ்ஸு ரிட்டன் எக்ஸாம் மார்க் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இது ரேங்க் லிஸ்ட் கிடையாது. நல்லா போச்சுங்க. இப்போ கொடுத்துருக்கிறது ரேங்க் லிஸ்ட் கிடையாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் படி. ஓகேங்களா, இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குல்ல 13165093, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 95, இது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் படி ரிட்டன் எக்ஸாம் மார்க் கொடுத்துருக்கு. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அவங்க ரேங்க் லிஸ்ட் விடவே கிடையாது. இவங்க கவுன்சிலிங் இனிமேல் வைக்க போகிறாங்க. ஓகேங்களா, கவுன்சிலிங் வச்சதுக்கு அப்புறம் தான் அதில் டிசைட் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோ. என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோ. இப்போ நான் 4280 பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அதில் ப்ராபபிளி பார்த்திங்க அப்படின்னா 1300 பேர் உள்ளே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறது இந்த இதான். இப்போ மேக்ஸிமம் மார்க்கே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர்லாம் பார்த்திங்க அப்படின்னு வச்சிங்களேன் 352, 52.5, 355 இந்த மாரிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர்லாம் 360 சம்திங்லாம் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. மார்க்லாம் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹைக்காகவே எடுத்திருக்காங்க. இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணி டாப் வைஸ் மார்க்கை நம்ம எடுத்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதில் நம்ம டவுன்லோட் பண்ணி இதை எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணி அதில் பார்த்திங்க அப்படின்னா அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தோம் அப்படின்னா டாப் மார்க் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடலாம். 364லாம் கூட நம்ம எடுத்திருக்காங்க. ஓகே, 364, 375 மார்க்லாம் எடுத்திருக்காங்க. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது ஒன்லி ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் நமக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு டைரெக்டாக கூப்பிடுவாங்க. இல்லை மேபி அவங்க டாப்பர் லிஸ்ட்டை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ டாப்பர் லிஸ்ட் வேணாலும் நம்ம அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப்பர் லிஸ்ட் அப்லோட் பண்ணால் இதான் வந்து நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கான த ரிசல்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் நமக்கு நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா கால் ஃபார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகலை, எவ்வளோ பேர் வந்து ரிட்டன் எக்ஸாம் மார்க்லையும் இன்டர்வியூ மார்க்லையும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மார்க்கு 30 ஆரம்பித்து 48 வரையும் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே அது என்ன பேசிக் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் 48, மினிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு 30 மார்க்கு. ரொம்ப எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க. மிச்சப்படி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா 30லேருந்து 48 மார்க் வரையும் போட்டிருக்காங்க. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா சில பேர்த்துக்கு ரிட்டன் எக்ஸாமில் மார்க் கம்மியாக இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்திருக்கு. சில பேர்த்துக்கு ரிட்டன் எக்ஸாமில் மார்க் அதிகமாக இருக்குது, இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே 388, இங்கே 48 மார்க்கு. இவங்க பாருங்கள் இந்த மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க, 42 மார்க்கு தான். ஓகேங்களா, இந்தமாரி கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. இதுலையுமே பாருங்களேன், இதில் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகேங்களா, பேஸ்டான இன்டர்வியூ மார்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மார்க் ரொம்ப ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது இதில். அதில் நம்ம மார்க் ஏன்னா அதிகமாக மார்க் எடுத்தவங்க இதுலேயும் கம்மியாகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்களாம் பாருங்களேன் 343 ஃபார் இன் ரிட்டன் எக்ஸாமு, சாரி இங்கே 307 ஃபார் ரிட்டன் எக்ஸாமு, இதில் பாருங்களேன் 36 மார்க். ஓகேங்களா, இவங்க 250, பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா 42 மார்க். மேபி அவங்க பர்ஃபார்ம் பண்ணதை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா, இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருமே பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்குமே அரௌண்ட் எத்தனை பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 656 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க.
ஓகேங்களா? நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் தான். ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங்க்கு 4250 பேர் கூப்பிட்டுருக்காங்க. கவுன்சிலிங் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. இதில் ரேங்க் லிஸ்ட் நம்மளே எடுத்துடலாம் இப்போ போட்டு. ஓகேங்களா? ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மார்க்ஸை வச்சு நம்ம ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். அந்த ரேங்க் லிஸ்ட் வேணாலும் நம்ம இதில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ரிசல்ட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க. உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறதே செக் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்களா, அப்போ நமக்கு ரிட்டன் எக்ஸாம் மார்க் எவ்வளோன்னு தெரியாது. ஓகேங்களா? இப்போ ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க்கு டோட்டல் மார்க்ஸ் எல்லாமே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இது கொடுத்துட்டாங்க. இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் மார்க்ஸ் கேண்டிடேட் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டெம்பரரி போஸ்ட்டு, பர்மனன்ட் போஸ்ட்லாம் அடுத்து பார்த்துக்குவோம். இப்போ செலக்ட் ஆனவங்களுக்கு அடுத்து கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டெம்பரரி போஸ்ட்டாலாம் இருக்காது, கவர்மெண்ட் போஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வேணால் கான்ட்ராக்ட் பேஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்டட் இன்டு அந்த பர்மனன்ட் ஸ்டாஃப். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இதோட இந்த ரேங்க் லிஸ்ட் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.